அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல் ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அவங்க கடிதம் எழுதினாங்க. நீங்கள் அதிகமான நேரத்தை பள்ளிவாசல்லே செலவிடுங்க. ஏன்னா பள்ளிவாசல் பயபக்தியுடையவரின் வீடாக இருக்குது. மேலும் பள்ளிவாசல் அதிகமான நேரம் தங்கியிருப்பவர்களுக்கு அருள் பாலிப்பதாகவும் நிம்மதி அளிப்பதாகவும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடக்க செய்வதாகவும் மேலும் தனது பொருத்தத்தையும் தருவதாகவும் அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கான் அப்படின்னு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கும் போது ஒரு ஹதீஸில் பள்ளிவாசல் அல்லாஹ்வின் வீடுகள், வீட்டுக்கு வருபவரை கண்ணியப்படுத்துவது இயல்பே, அதுபோல் அல்லாஹ்வின் வீட்டுக்கு வருபவரை கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹ்வின் பொறுப்பாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்களை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கூறியதாக ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஒரு மையத்து கபரில் அடக்கப்பட்டதும் அடக்க வந்தவர்கள் திரும்பி சென்று வீட்டை அடைவதற்கு முன்பே 2 மலக்குகள் அந்த மையத்திடம் கேள்வி கேட்க வருகிறாங்க. அவர் உண்மையான முஃமினாக இருந்தால் தொழுகை தலைப்பக்கத்திலும், ஜக்காத்து வலப்பக்கத்திலும், நோன்பு இடப்பக்கத்திலும், மற்ற நன்மைகள் எல்லாம் பக்கத்திலும் கால் பக்கத்திலும் சூழ்ந்து நிற்கும். அவர் அருகிலேயே எவரையும் நெருங்க விடாது. வந்த மலக்குங்க தூரத்தில் இருந்தவரை கேள்விங்களை கேட்டுட்டு சென்றுவாங்க என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தினரையும் தொழும்படி ஏவி இருக்காங்கன்னு. எனவே நம்மளும் தொழுகை, ஜக்காத்து எல்லா அமல்களையும் செய்து வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.